Hello, my dear friends. How are you all doing? Hope everything is excellent. Awesome. நம்மளுடைய அகஸ்டஸ் அபண்டன்ஸ் பண வளம் பெருக என்கின்ற இந்த ஒரு தீம்ல ஒரு 30 நாள் தொடர் பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு கோச்சிங் சீரீஸ் நமக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். Yes, how important is to have that, higher frequency around money. நம்மளுடைய அதே போல அந்த மதிப்பு கூட்டலை எப்படி நாம் செய்து கொள்வது, நம்மை நாமே எப்படி பாதுகாத்துக் கொள்வது, எப்படி பண வளர்ச்சி அடைவது, என்னென்ன வகையில் எல்லாமே மன அளவில், அதாவது மைண்ட் செட் ஆகட்டும், அல்லது ஸ்கில் செட் ஆகட்டும், டூல் செட் ஆகட்டும், ஆக்ஷன் செட் ஆகட்டும், ரிசல்ட் செட் அப்படின்ற எல்லா வகையிலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில உங்கள் அனைவருடைய அந்த மேலான ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் பார்த்து பின்னாடி எனக்கு பின்னூட்டம் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே போல ஆஃப்லைன் மெசேஜஸ் வருது. இதுவரையும் ஒரு 6400 பேருக்கு மேல் அதோடைய ஃபாலோவர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பிகாஸ் ஐ எம் சூப்பர் கிளாட் தட் ஸ்பாட் ஆஃப் இப்பதான் நாங்க இங்க அமெரிக்காவில் அந்த இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலயும் கூட நிறைய நம்ம பார்த்ததுங்கிறது என்னன்னா, அந்த சுதந்திரம் என்பது இந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஃப்ரீடம், ஃபைனான்சியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், லொகேஷன் ஃப்ரீடம், எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம், இந்த மாதிரி பல ஃப்ரீடம் ஒவ்வொரு மனிதருக்கும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம கொண்டாடி வரும்பொழுது இந்த பொருளாதார சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதருக்குமே எவ்வளவு தேவை. டசன்ட் மேட்டர் வேர், டசன்ட் மேட்டர் எந்த நாட்டில் வசிக்கிறார்கள், என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் தாண்டி அந்த ஒரு பொருளாதார சுதந்திரத்தை எப்படி அடைவது, அது நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தலைப்புடைய அடுத்த ஒரு தன்மையாக எனக்கு பின்னோட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து அந்த டாபிக்கை இன்னைக்கு பேசிடலாமே அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதாவது எப்படின்னா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞால் விளங்க வேந்தன் அப்படின்றத பார்த்திருக்கிறோம். இது கடன் பட்டவர்களோட கடன் கொடுத்தவர்கள் அவர்களுக்கு படுகின்ற பாடு. ஒரு ஸ்மைல் கொடுங்க பார்க்கலாம், யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? எஸ், அந்த கடன் கொடுத்து விட்டு அதை வாங்குவதற்கு படுகின்ற பாடு எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது பல வகைகளை இதை பார்க்கலாம். அதாவது ஒரு தனி மனிதராக நீங்கள் கடன் கொடுப்பதற்கு முன்பு எதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும், அதே போல முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கே அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு தோணலாம். இன்னொன்று இது மாதிரி நிறுவனங்கள் அந்த ஒரு கடன் கொடுப்பதற்கு முன்னாடி என்னென்னலாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பார்க்கும் பொழுது இதுல எப்படி அதை பார்ப்பது என்பதை நேற்று பார்த்தோம். அதாவது கடன் என்பது ஒரு வகையில ஒரு உங்களோட எனர்ஜி ரீபேலன்ஸுக்கும் சரி, எனர்ஜி உங்களோட மணி இஸ் அன் எனர்ஜி, அந்த எனர்ஜியோடைய இம்பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு சில நிதி தேவை இருக்கிறது, அந்த நேரத்தில் உங்களிடம் நிதி இல்லை, அப்போது நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள், அல்லது ஒரு நிறுவனத்திடமோ அல்லது மனிதர்களிடமோ தனி நபரிடமோ அல்லது குழுவான சிலரிடமோ வாங்குகின்ற அந்த ஒரு இது இருக்கு. இப்போ எதற்காக தேவை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதிரி இன்றைய டாபிக்லையும் கூட முதல்ல நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி என்ன தேவை அப்படின்ட்டு நீங்கள் பார்ப்பது போல, நீங்கள் கொடுக்குவதற்கு முன்பு அவர்களுக்கான தேவையை மிக சரியாக புரிந்து கொள்ளுதல். அது உண்மையிலேயே அவர்களுக்கு தேவையா, இல்ல ஒரு எமோஷனல், எப்படி ஒரு இம்பல்சிவ் பையிங்ன்ற மாதிரி, ஒரு இம்பல்சிவ் பையிங் லோன், கெட்டிங் த லோன் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு இருக்கிறதா, என்ன மாதிரியான எமோஷனல் தேவை அப்படிங்கறது. அப்புறம் அதை அவர்கள் திருப்பி கொடுப்பதற்கான அந்த சாத்தியக்கூறு எப்படி இருக்கு. ஹலோ லாவண்யா, ஹை சூப்பர் ஆசம். லாவண்யா இஸ் ஒன் ஆஃப் த very dedicated, watching every day. Awesome. I'm very happy for you and the family, Lavanya. Super. So இப்போது அந்த கடனை எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பதன் முன்பு கருத்தில் கொள்ள வேண்டியதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது முதல்ல கடன் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எஸ், அது ஒரு எனர்ஜி பேலன்ஸுக்கான, அதே போல எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதை மறுபடியும் சரி பண்றது, அல்லது ஒரு தேவை இருக்கிறது, அதற்கான உடனடியாக அவங்களால பண்ண முடியாது, அப்ப அதை வாங்கி அப்ப திருப்பி செலுத்துகின்ற அந்த திட்டமிடலோடு நீங்கள் வாங்கி அதை மிக சரியாக திருப்பி கொடுக்கறது. வாங்குறதுக்கு முன்னாடி பல இதோ பார்த்தோம் இல்லையா, ஒரு மாதிரி அதுக்கான வட்டி விகிதம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல அது திருப்பி செலுத்துகின்ற திறன் எப்படி இருக்கின்றது பார்க்கணும். அதற்கு பிறகு நீங்கள் அதுக்கான ஒரு லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இது மாதிரிலாம் பார்க்கறது மாதிரியே கடன் கொடுப்பதற்கு முன்பும் உங்களுக்கு என்று அது சார்ந்த தெளிவோடு நீங்கள் செய்வது நல்லது. இப்போ தனி மனிதருக்கு வாங்குகின்ற அந்த ஒரு கடனை முதல்ல பார்க்கலாம். அதே போல நிறுவனங்களுக்கும் பார்க்கலாம். ஒரு நிறுவனம் கொடுப்பதற்கு முன்பு என்னன்னா, முதலில் அவருடைய
எதற்காக வாங்குகிறார்கள் என்கின்ற அந்த அந்த தெளிவு, அப்புறம் அதை எப்படி அவர்கள் திரும்ப அடைக்கப் போகிறார்கள், அப்புறம் அதை அடைப்பதற்கான திறன் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு எதை வந்து வச்சு பண்றாங்க. சப்போஸ் இன்கேஸ் இஃப் அந்த லோன் இஸ் மச் ஹையர் அமௌண்ட் அப்படின்னா, அப்போ அதுக்கு நீங்க என்ன மாதிரி அது என்ன சொன்னாங்க கொலாட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்க வந்து எப்படி அந்த அதற்கு சமமாக இருக்கின்ற இன்னொரு ஒரு பொருளையோ அல்லது இந்த மாதிரி நிலத்தையோ அல்லது வெவ்வேறு இதுலையோ அதை வந்து எப்படி அதை பரிமாறிக்கிறார்கள் என்பதை வந்து பரிசீலனை செய்வது முக்கியமாக நான் சொல்வது இப்ப நிறுவனங்களுக்கு. எஸ், இப்போ அதே மாதிரி அவர்கள் இது அவர்களுடைய அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே மேக் இட் அஸ் அ ஹேபிட். இப்போ உங்ககிட்ட கேட்குற மாதிரியே பல பேர்த்திட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அதெல்லாம் பார்க்கணும். அதே போல அவங்க திரும்பி வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ வந்து அவங்களுடைய எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டரி, அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம நேற்று கூட அதை வந்து பார்த்தோம். இந்த மாதிரி கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது வந்து பல நாடுகளில் இன்னும் கூட உலக அளவில் வந்து நிறையவே வந்து பாப்புலரா இருக்கு. ஏன்னா ஒருத்தங்க கடன் வாங்குகின்ற திறத்தை அளவீடு செய்வதற்கு வந்து அந்த எண் வந்து மிக சரியாக இருக்கும். அதே மாதிரி அதை எப்படி தனி மனுஷங்க வந்து பாக்குறது அப்படின்னா நிச்சயமாக அது சவாலான ஒன்றுதான். அப்ப நீங்கள் வந்து ஒரு மனிதருடைய அணுகுமுறையை வந்து பார்க்கணும். அவர்கள் வந்து உண்மையிலேயே என்ன மாதிரியான தேவை இருக்கு. முதல்ல நான் இந்த இதை வந்து தெளிவுபடுத்துறேன். எஸ், இது வந்து கடன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து சொல்றேன் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஒரு சிலருக்கு என்னுடைய அன்பு நண்பர் ஞானரசன் உட்பட வந்து அவரே வந்து சொல்லுவார், நான் கடன் கொடுப்பதும் இல்லை கடன் பெறுவதும் இல்லை அப்படின்ற மாதிரி. எஸ், ஸோ அது மாதிரி ஒரு நமக்கு நாமே சில பிரின்சிபிள்ஸ் கூட வச்சுக்கலாம் அது சார்ந்தது. ஏன்னா அதுல கொடுத்து நொந்து நூடுல்ஸ் ஆவதை விட, அதாவது ஏன்னா இந்த கடன் என்பது வாங்கி சிலர் வந்து திரும்ப கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அந்த இப்போ உறவுகளுக்குள் வந்து ஒரு பெரிய விரிசல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதெல்லாம் கூட வந்து பார்க்கணும். சரி, இப்போ நீங்க கொடுக்கறது ஒரு சிலர் வந்து என்னுடைய நண்பர்கள்ல ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, நீ வந்து கடனா கேட்காத, உனக்கு தேவை இருக்கு நான் வந்து கொடுக்கறேன், நீ அப்ப வந்து இது வந்து வரவே வராது அப்படிங்கிற எதிர்பார்ப்புல கொடுப்பவர்களும் கூட இருக்கிறார்கள். அது மாதிரி அந்த ஒரு பிரின்சிபல் வந்து நீங்க வந்து வச்சுக்கணும். உங்களுக்கான பவுண்டரியை செட் பண்ணிக்கிறது, அது முதலில் நம்ம பண அளவில் வந்து பார்க்கும் பொழுது மிக முக்கியமான நம்ம சொல்வது வந்து முதலில் பாதுகாப்பு. ரைட், உங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்வது, உங்களுக்கான அந்த பாதுகாப்பு சூழல் இருக்கிறதா, அல்லது உங்களை மீறி வந்து கொடுக்குறீங்களா. ஒரு சிலர் என்னிடம் கூட ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்டுல போட்டு கடன் வந்து எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரிலாம் ஒரு சிலர் வந்து, அது அவர்களே நமக்கு வந்து பதில் சொல்றாங்களாம், புத்தி சொல்கிறார்கள்ன்ற மாதிரி வந்து சிலர் வந்து வருவார்கள். ஸோ அந்த மாதிரி அப்ப வந்து அதனுடைய வட்டி விகிதம் எந்த அளவுக்கு வந்து பெருகி கொண்டிருக்கிறது, அதனுடைய தன்மை எப்படி இருக்கு. நம்ம வந்து கிரெடிட் கார்டு அந்த டெப்ட் ரிஸ்க் பத்தி கூட நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம இன்னொரு முறை அது சார்ந்த நிகழ்வுகள் வந்து இன்னும் நிறைய வந்து டீட்டெயிலா பார்க்கலாம், எப்படி வந்து அதை வந்து கிரெடிட் கார்டு வந்து பார்க்கறது. இப்போ என்னன்னா, நீங்கள் கடன் பட்டு இன்னொரு கடன் கொடுக்கின்ற அளவில் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதா, இல்ல அதுக்கான சூழல் தேவையா, அது என்ன மாதிரிங்கிறத உங்களுக்கே நீங்களே, இது எல்லாமே எப்படின்னா இந்த ஒரு பட்டியல் நான் சொல்கின்ற அந்த நுணுக்கங்கள் உங்களை நீங்களே ஒரு செக்லிஸ்ட் போல வந்து வைத்துக்கொண்டு அதை வந்து பரிசீலனை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான். இதுல எந்த ஒரு தனி மனித குறுக்கீடு எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறதே நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகே மகேந்திரன், இது சார்ந்த ஒரு பணம் சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் வந்து சொல்லும் பொழுது இது என்னென்னலாம் சொல்றாங்க, இதெல்லாம் எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா வந்து இதை வச்சு சொல்லணும். ஏன்னா பிகாஸ் மணி இஸ் சம்திங் which is even emotional for some people or many people, right? So because அது வந்து ஒருவருடைய உழைப்பு, அந்த உழைப்பின் மூலமா கொடுக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிதாக அதை அந்த உழைப்பின் மேன்மையை தெரியாதவர்கள் அல்லது அந்த பணத்தின் அந்த மேன்மையை புரியாதவர்கள் அவர்கள் என்ன மாதிரிலாம் ரொம்ப எளிதாக வாங்கிவிட்டு அப்படியே கடந்து போயிடுவார்கள், திடீர்னு காணாமலும் போயிடுவார்கள். அதுவும் கூட இருக்கு. எஸ், எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒரு ஸ்மைல் போடுங்க பார்க்கலாம். எஸ், அது மாதிரி யாராவதுலாம் இங்க இந்த இதோடைய ரீப்ளே கேட்கறவங்களுக்கு கூட வந்து இது சார்ந்தது இருந்ததுன்னா சொல்லலாம். அப்ப வந்து சில சமயம் அந்த கொடுத்த கடன் வந்து ஒரு களவு போவது போல அந்த மாதிரியும் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கு. ஏன்னா அது உங்களுடைய உழைப்பை இன்னொருவர் திருடுவது போல, அதை வந்து மிக சரியா. அப்ப இந்த விஷயங்கள்ல என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னது போல இன்னும் கூட தேவைப்பட்டால் அதோடைய பொருளின் அளவை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு
நம்ம ஊர்ல வந்து அந்த பத்திரத்துல வந்து கையெழுத்து போடுறதுங்கிற அந்த ஒரு தன்மை. ஏன்னா இட்ஸ் நத்திங் பட் லைக் நத்திங் ஸ்பெசிபிக் அபவுட் பீப்புள் டு பீப்புள்ங்கிற ஒரு இதுல மட்டும் இல்லாம ஒவ்வொருவருக்கும் சூழல் மாறலாம், ஒவ்வொருவருக்கும் வேற வேற அந்த திண்டாட்டங்கள் வரலாம் அல்லது கொண்டாட்டங்கள் வரலாம், எது வேணாலும் வரலாம். அப்புறம் அவர்களுடைய அந்த சொந்த உழைப்பின் படி, அவர்களுடைய ஆட்டிடியூடு, மன இயல்பு படி, இது எல்லாமே வந்து அதுக்கு பின்னாடி இருக்கு. அது அவர்களுடைய வரலாறு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான அதே மாதிரியான சில ஆட்டங்கள் என்ன சொல்லலாம், ஓகே இந்த வார்த்தை சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன், ஆனாலும் சொல்லிடுறேன், பித்தலாட்டங்கள்ன்றது மாதிரியும் கூட ஒரு சிலருக்கு வந்து இருக்கலாம். அதாவது அவர்களுடைய அந்த ஹேபிட் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம் அதுக்காக தான். ஸோ அப்போதுதான் வந்து என்ன நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதற்கென்று எல்லாவற்றையும் அந்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா செட் பண்றது. அதே மாதிரி நான் சொன்னது போல அந்த கிரெடிட் ஹிஸ்டரி, அதுக்கான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு அது மாதிரி பாக்குறது. அதே போல அவர்களுடைய அந்த அதுக்கு ஈடாக என்னென்னலாம் வைத்திருக்கிறார்கள், அல்லது அதை வந்து அதுக்கு சமமாக என்ன மாதிரி இருக்கு, அதுக்குதான் வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கு. நீங்கள் அந்த அந்த முறைப்படி போகும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, இன்னொருவருக்காக நீங்கள் அத்தாட்சி போட்டு அவங்களுக்காக கேரண்டி கொடுத்து அந்த மாதிரி பண்றது, அதுவும் கூட நிறைய நேரங்களா. இப்ப என்ன ஆகும்னா, சட்டப்பூர்வமாக யார் வந்து அந்த கேரண்டி கொடுக்கறாங்களோ இன்னொருத்தங்க, அவர்கள் அந்த பொறுப்பு ஏற்று கொள்கின்ற தன்மைக்கு ஆளாக்கப்படுவார்கள். அதனாலதான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதோட லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அந்தந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட், அதாவது இங்க சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லா கண்டிஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு அந்த நாட்டுக்குன்னு ஒரு இது இருக்கு, அந்தந்த கவுண்டிக்குன்னு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய இடங்களில் என்னென்ன மாதிரியான சூழல் இருக்கிறது, உங்களுக்கான பாதுகாப்புணர்வு, அது சப்போஸ் அந்த கடன் திருப்பி அடைக்கப்படாவிட்டால் அதை எப்படி வாங்குவது, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு ஃப்ரம் தி மேனிஃபெஸ்டேஷன் பெர்ஸ்பெக்டிவ் ஐ அம் சேயிங் ரைட், அண்ட் as a coach of a law of attraction and அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஹீலர் அந்த ஆஸ்பெக்ட்லயும் சொல்றேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர்கள் உண்மையிலேயே வந்து கஷ்டப்படலாம், அவங்க வந்து திரும்ப அடைக்க முடியாத அளவுக்கு வந்து இருக்கலாம், அல்லது ஏமாற்றலாம், அல்லது மாற்றி மாற்றி பேசலாம், இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ மேனிஃபெஸ்ட் ஃபார் அதர்ஸ் டு ஜஸ்ட் பே. அப்போ வந்து நீங்கள் அதற்கு என்னென்ன வகையில வந்து உதவ முடியும், அதர் தேன் தட் லைக் அஃப்கோர்ஸ் யூ நீட் டு கலெக்ட் தட் மணி, பிகாஸ் it's like I said, the relationship is different and then money is different, and you want to really draw proper boundary for that. முடியவில்லை என்றால் முடியவில்லை என்று சொல்லிவிடலாம், ரைட்? அது வந்து ரொம்ப ஃபர்மா, ரொம்ப அசர்டிவா வந்து அதை வந்து சொல்லிட்டு விடுறது நல்லது. அப்போ அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு உங்களோட வல்னரபிலிட்டியை இன்னொருத்தங்க மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. எஸ், உங்களுடைய அந்த ஒரு நேர்மை தன்மை, ஒரு இயல்பு தன்மை, ஒரு அக்கறையாக வந்து இன்னொரு மீது பார்க்கும் பொழுது அதை வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்க்கணும். எஸ், அப்போ அதே போல சில சமயம் நீங்க எப்படி அவங்க ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்ட்ல வந்து அவர்கள் கடன் வாங்கும் பொழுது நீங்களும் அதே எமோஷன்ல வந்து கொடுக்கற பதிலா சில சமயம் தள்ளியும் போடலாம். அதாவது அந்த முடிவை தள்ளி போட்டு அப்ப வந்து அது சரியாக இருக்கிறது. நான் சொன்ன இந்த சில பாயிண்டர்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு இதை தாண்டி கூட நிறைய இருக்கு, ஆனால் நேரத்தின் நிலைமை கருதி நம்ம கடந்து போவோம். அப்ப அது எல்லாமே வந்து மிக சரியாக அமைகிறதா என்பதெல்லாம் வந்து வச்சு பார்த்துட்டு அதற்கு பிறகு வந்து அதை இது பண்ணலாம். இன்னொன்னு, ஒரு ரீபேமெண்ட் பிளான் வந்து கொடுக்கணும், ரைட்? சோ நீங்க வந்து இப்போ இவ்வளவு வரைக்கும் இந்த பார்சல் பேமெண்ட் பே பண்ணுங்க, இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இவ்வளவு பே பண்ணதுன்னா மேபி வட்டி மாதிரியான இது இருந்தாலும் கூட அந்தந்த வரையறைக்கு உட்பட்டு, நிதிமுறைக்கு உட்பட்டு அந்த அந்தந்த லோக்கல் ஸ்டேட் ஆர் அந்த கண்ட்ரியோடைய நிறைமுறைகளுக்கு உட்பட்டு அதையும் வந்து நீங்க வந்து குறிப்பிட்டு அதை எப்படி பண்றது. இப்போ எப்படி ஒரு பேங்க் வந்து இப்போ இஎம்ஐ அப்படின்ற ஒரு பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, கிரெடிட் கார்டு வந்து அவங்களுடைய சிஸ்டத்துல வந்து ஒரு மினிமம் பேட் அமௌண்ட் டியூ அப்படின்ற ஒரு இது வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்தந்த மனிதருக்கும் கூட ஒரு இதை வந்து கொடுக்கலாம். பேசிக்கலி லைக் யூ நீட் டு ஹேவ் அ கைண்ட் ஆஃப் ரெகுலர் கனெக்ட். அதே போல அதுல வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ரேதர் டேக்கிங் இன்டு lot of negative என்னது ஒரு பெரிய அதை என்றெல்லாம் சில இடங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊர்ல வந்து பெட்டிக்கடையெல்லாம் இருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு போடுவாங்க. அது மட்டும் இல்ல, கடன் எலும்பையும் முறிக்கும் அப்படிலாம் கூட போடுவாங்க. ஜஸ்ட் நகைச்சுவைக்காக சொல்றேன். அப்ப வந்து என்ன அப்படின்னா, அதுல வந்து ஒவ்வொன்றும் அதை வந்து ஒரு கணக்கு வைத்திருக்கும் பொழுது அதுக்கான ஒரு ரியல் டிசிப்ளினோட, அதனாலதான் நேற்று கூட சொன்னோம், இந்த கடன் என்பது கடமை என்று சொன்னேன். வாங்குபவருக்கு மாதிரியே செலுத்துபவருக்கும் வந்து அந்த கடமை மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான். அப்ப அந்த டிரான்சாக்ஷன் should be a very smooth, அந்த டிரான்சாக்ஷன் should be pre-established. அதுக்கான அந்த அந்த
முறைகள், அதை வந்து முன்கூட்டியே வந்து பேசி வைத்துக் கொள்வது, இது எல்லாமே. ஒரு சிலர் அதையும் தாண்டி வந்து சரியா பே பண்ண மாட்டேங்கிறாங்களப்பா, சரியான நேரத்தில் இது பண்றாங்க, எவ்வளவு ஃபாலோ பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் வர்றதில்ல, இந்த மாதிரியான இதெல்லாம் கூட இருக்கும். அப்போ நிறைய முறை வந்து இது வந்து நிறைய முறை வந்து இது மனம் சார்ந்ததாகவும் இருக்கும். பணம் என்பது மனம் சார்ந்ததாகவும், அவருடைய பார்க்கின்ற பார்வை அது சார்ந்த இது. ஓ தானே, ஓகே கொடுத்துக்கலாம், அல்லது கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு அவர்களே முடிவு பண்ணிடுவாங்க. எஸ், அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து ஹவ் யூ ரியலி அலைன், ஹவ் யூ ரியலி மெயின்டைன் தட் கைண்ட் ஆஃப் ரைட் ஃப்ரீக்வன்சி. பிகாஸ் லெட் மீ சே தட், ஒரு சிலருக்கு வந்து இது ஆச்சரியமா இருக்கலாம். அதாவது மணி அப்படிங்கிறதுல வந்து அந்த frequency is very very important, right? அந்த ஒரு frequency வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பர் ஹையர் ஃப்ரீக்வன்சியோட நீங்க வந்து அதை பார்க்கிறோமோ அணுகுகிறோமோ, அப்ப அதே மாதிரியான அந்த அதுவும் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணும். எப்படி வந்து மனிதர்கள் அந்த அந்த சொற்களாலும் வாக்கியங்களாலும் பேசுவது என்பது ஒன்று மாதிரியே, இது அதான் வந்து கம்யூனிகேஷன் இஸ் பியாண்ட் வேர்ட் அப்படின்ற மாதிரி. வார்த்தைகள் மட்டுமே ஒரு தொடர்பு அல்ல, வார்த்தைகளை தாண்டிய உணர்வுகளும் கூட தொடர்பு உண்டு. அப்ப அது சார்ந்து எப்படி யோசிக்கிறோம், எப்படி இது பண்றோம், அப்ப அது சார்ந்து எப்படி அந்த ஒரு சமநிலையோட வந்து இது பண்றோம். அப்ப அவர்களுக்கென்றும் கூட நம்ம வந்து லைக் ஐ செட், நத்திங் ராங் இன் ஈவன் பிரேயிங் ஃபார் அதர்ஸ். அப்போ அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா, அவங்க சீக்கிரமா கொடுக்கிற நிலைக்கு வந்து அவர்களை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து அவர்கள் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதெல்லாம் கூட வந்து ஒரு டிப், எக்ஸ்ட்ரா டிப் ஐ கேன் ஜஸ்ட் ஷேர் ஃப்ரம் த லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஸ்பெக்ட்ல. எஸ், அப்போ இது எல்லாவற்றையும் கருத்தில் வைத்து அந்த கடனை கொடுப்பதா, எந்த அளவுக்கு கொடுப்பது, அல்லது ஒரு சிலர் வந்து நீங்க கேட்டதுக்கு அவ்வளவே கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. லைக் ஐ செட், ஆல்வேஸ் பீப்புள் ஆர் லுக்கிங் பையிங் ஆர் அதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு தான் வருவாங்க. நீங்களும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கூட வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப மேபி உங்களால வந்து முழுக்க கொடுக்க முடியலனாலும் ஓரளவு உங்களால் முடிந்ததை வந்து கொடுத்து, அதுவும் அந்த டேர்ம்ஸ்குள்ள உட்படுத்து, அதுக்கும் வந்து ஒரு வாக்குறுதி எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுப்பதுங்கிறது நல்லது. அதிலும் குறைவாக உங்களால் முடிந்த அளவுக்கு, அல்லது அதை கேட்ட தொகையை விட கொஞ்சம் குறைவாக கொடுப்பதும் கூட வந்து நீங்க வந்து மனசுல வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். எஸ், இது மாதிரி நிறைய நிறைய தலைப்பு, நிறைய இன்னும் கூட டாபிக்ஸ் இருக்கு. இன்னொரு முறை பேசலாம். ஐ நோ இட்ஸ் a very very sensitive topic. I hope you all found it useful. யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா டைப் யூஸ்ஃபுல் இந்த கமெண்ட் பாக்ஸ். நான் பிறகு கூட அதோட பதிவுக்கு அப்புறம் கூட நான் பாக்குறேன். எஸ், கமலாதேவி அம்மா இணைந்திருக்கிறார்கள் கனடாவிலிருந்து. ஹை ஆசம் அம்மா, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டதுபடி தமிழ்லயே வந்து நிகழ்வு வந்து பண்ணிட்டு இருக்கோம். எஸ், ஏன்னா இன்னும் நிறைய குளோபல் ஃப்ரெண்ட்ஸ், மெனி பீப்புள் ஆர் லிசனிங் as part of my ஒரு 1400 பேருக்கு மேல வந்து இருக்கின்ற அந்த ஃபாலோவர்ஸும் சரி, நிறைய நான் தமிழ்ஸும் இருக்காங்க. அதனால வந்து ஆனாலும் முடிந்த அளவுக்கு இந்த சீரீஸ் முழுக்க முழுக்க தமிழ்ல தான் பண்றோம். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு அது பண்ணலதான் இருக்கோம்னு. இன்னொரு முறை டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைன்ஸ்லாம் பண்ணலாம். அதே போல நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அதுலயும் கூட நீங்க வந்து பயந்துங்க. அதுலயும் நிறைய இது சார்ந்த கேள்வி பதில்கள் எல்லாம் கூட நம்ம வந்து அதுல அப்லோட் பண்ணிருக்கிறோம். எஸ், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வந்து மற்றவர்களுக்கு பகிருங்கள். இது யாருக்காவது எங்காவது பயன்படலாம், ரைட்? எந்த ஒரு டிப்பு யாருடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் வந்து பாதுகாக்க வைக்கும் அல்லது வளர்ச்சி அடைய வைக்கும், அவர்களே வந்து ஒரு நல்ல ஒரு சூழலுக்காக வந்து அவர்களை பண வளம் பெருகுகின்ற அளவுக்கு வந்து அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நமக்கே தெரியாது. எஸ், ஸோ ப்ளீஸ் டூ ஷேர், லைக், கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீண்டும் சந்திப்போம். உலக நல வேள்விக்காக நாம் இந்த ஒரு தொடரில் நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து நல்ல வகையில் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே மன நிறைவாக இருக்கிறது. செயற்கரிய செய்வோம், செயற்கரிய செய், செயற்கரிய செய், செயற்கரிய 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 செய், செயற்கரிய செய்வார் பெரியர். இதை சொன்ன உடனே ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் பின்னாடி வருது பாத்தீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எஸ், செயற்கரிய செய்வோம், நிகழ்கணத்தில் நிகழ்வோம். விழி எழு நட ஓடு விரி பரசிர, 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 விழி எழு நட ஓடு விரி பரசிர என்று விரித்துக் கொண்டிருப்போம், பறந்து கொண்டிருப்போம், சிறந்து கொண்டிருப்போம். நன்றி நன்றி நன்றி. பிக் ஹை ஃபை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஷேரிங் டு யுவர் அதர் ஃப்ரெண்ட்ஸ். கமலாமா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. லவன்யா, மற்றவர்கள். எஸ் எஸ் எஸ். அதே போல இங்க வேற என்னென்ன டாபிக் பேசினா பயனுள்ளதாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டாபிக்கையும் கூட வந்து இங்க வந்து நீங்க அந்த கமெண்ட்ல போடலாம். ஸோ தட் வில் சே. இந்த கேள்வி கூட அப்படிதான் நம்மளோட நிகழ்வை பார்த்துக் கொண்டிருப்ப கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய அந்த ஒரு கருத்தும் வந்து உங்களிடம் வைத்திருக்கிறோம். எஸ், hope you all found it useful, friends. Until see you again, chin up, cheer up and keep shining. Yeah, see you all on top. Yes.
ஆல்ரைட், நிகழ்வை இத்தோடு நம்ம இப்போதைக்கு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை அடுத்த நாள் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.